எரேமியாவின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நான் முதலாவது பாயிண்டை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். God has a plan for your life. உடைய வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அந்த நினைவுகள் என்கிற வார்த்தையை எபிரேய பதத்திலே எந்த வார்த்தை என்று சொல்லி சொன்னேன். என்ன வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? மெகாசஃபா. சொல்லுங்கள், மெகாசஃபா. ஆமா, மெகாசா, பெரும் கனவு. மெகா மெகா அப்படின்னு சொல்லுவோம். மெகா திட்டம், மெகா பில்டிங். இப்போ மெகா சஃபா, மெகா சஃபான்னு சொன்னா ஒரு உங்களை குறித்து கர்த்தர் பெரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். நான் போன வாரத்தில் இன்னொரு அழுத்தமான ஒரு வார்த்தை சொன்னேன். I will not die until I see everything what God has dreamed of me. என்னை குறித்து கர்த்தர் கொண்டிருக்கிற காண்கிற கனா அனைத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும் முன்பதாக, காணும் முன்பதாக நான் மரித்து போக விரும்பவில்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. I don't want to die until I see everything that God has dreamed of me. என்னை குறித்து கர்த்தர் எதையெல்லாம் கனவு காண்கிறாரோ அதை எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்று அனுபவிக்கவும் போகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் என்னை குறித்து கனா காண்கிற ஒன்றை கூட நான் இழந்து போக விரும்பவில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை குறித்து, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை குறித்து கனா காண்கிற ஒன்றை கூட நான் இழந்து போக விரும்பவில்லை. உண்மைதானா? ஆமா. அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற வார்த்தைகளை அப்படியே நீங்க இருதயத்தில் உள் வாங்கிக் கொள்ள நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 4 காரியங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு 4 காரியங்கள். அந்த 4 காரியங்களே அப்படியே மரண பரியந்தம், இது மறந்து போகிற செய்தி அல்ல, மரண பரியந்தம் உங்கள் நினைவில் இருக்க வேண்டிய சத்தியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். மரண பரியந்தம், சாகிற வரைக்கும் இது தேவ சித்தம் என்பது 20 வயசு 25 வயசு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. தேவ சித்தம் என்பது என்னுடைய மரண பரியந்தம். ஆமென் சொல்லுவீங்களா? நான் செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே இந்த சத்தியம் மரண பரியந்தம் என் நினைவில், இருதயத்தில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சத்தியமாக இருக்கிறது. God's will and your desire. தேவனுடைய சித்தமும் உங்களுடைய விருப்பமும். சொல்லுங்கள், தேவனுடைய சித்தமும் உங்களுடைய விருப்பமும். God's will and your desire. இரண்டாவது, God's will and you. தேவனுடைய சித்தமும் நீங்களும். சொல்லுங்கள், இரண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க, தேவனுடைய சித்தமும் நீங்களும். சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய சித்தமும் நீங்களும். ரைட். மூன்றாவது காரியம், தேவனுடைய சித்தமும் உங்கள் கீழ்ப்படிதலும். சொல்லுங்கள், தேவனுடைய சித்தமும் உங்கள் கீழ்ப்படிதலும். God's will and your obedience. தேவனுடைய சித்தமும் உங்கள் கீழ்ப்படிதலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தமும் உங்கள் சுய சித்தம் அல்ல சுயாதீன சித்தமும். சொல்லுங்கள், தேவனுடைய சித்தமும் உங்கள் சுயாதீன சித்தமும். 4 காரியங்கள். ஒன்று சொன்னேன், தேவனுடைய சித்தமும் உங்கள் விருப்பமும். சொல்லுங்கள், உங்கள் விருப்பமும். இரண்டாவது, தேவனுடைய சித்தமும் நீங்களும். ரைட், நீங்களும். மூன்றாவது சொன்ன, தேவனுடைய சித்தமும் உங்கள் கீழ்ப்படிதலும். சொல்லுங்கள், கீழ்ப்படிதலும். நான்காவது, தேவனுடைய சித்தமும் உங்கள் சுயாதீன சித்தமும். அல்லேலூயா. முதல் காரியம், தேவனுடைய சித்தமும் உங்கள் விருப்பமும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய சித்தமும் உங்கள் விருப்பமும். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்க வேண்டும்.
நான் சொல்றது புரியுதா? தேவ சித்தம், தேவ சித்தம், தேவ சித்தம். அப்போ தேவ சித்தத்தை செய்யணும்னு சொல்லி, செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், அதை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும், இருக்க வேண்டும். தாங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து தங்களுடைய மனதிலே தீர்க்கமாய் இருக்கிற ஒருவருக்கு தேவன் ஒருபோதும் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தவே மாட்டார். ஆமா, இப்படித்தான் நான் இப்படித்தான் செய்ய போறேன், இப்படித்தான் போறேன், யார் என்ன சொன்னாலும் எனக்கு அது கவலை இல்லை. தாங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து தங்கள் மனதிலே தீர்க்கமாய் இருக்கிற ஒருவருக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை ஒருபோதும் வெளிப்படுத்த, ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்கள் வீட்டில் போய் உங்களுடைய டைரியிலே குறித்துக் கொள்ளுங்கள், கதையே இருக்காது. ஒவ்வொரு சென்டென்ஸும் தங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து தங்கள் மனதிலே தீர்க்கமாய் இருக்கிற ஒருவருக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தவே மாட்டார். அப்போ உங்க விருப்பம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, whatever God, whatever you want me to do, I will do it, Lord. என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அதை நான் செய்வேன் ஆண்டவரே. எங்கு போக வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அங்கு போவேன் ஆண்டவரே. எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ, யாரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படி நான் இருப்பேன் ஆண்டவரே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அதுதான் விருப்பம், அதான் விருப்பம். அப்படி நீங்க விரும்பி என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டறிவீர்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுமா? ஆமா, எரேமியாவில் 29ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. இந்த விருப்பத்தோடு கூட நீங்கள் என்னை தேடுவீர்களானால், if you come to me with your desired heart, ஒரு ஆசையுள்ள விருப்பமுள்ள இருதயத்தோடு கூட நீங்கள் என்னிடத்தில் வருவீர்களே ஆனால் நான் உங்களுக்கு என்னுடைய சித்தத்தை நான் வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுவாங்களா? ஆம். அப்போ ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஏன் விருப்பமுள்ள இருதயம் இல்லை என்று சொல்ல வேண்டிய, ஏன் இல்லை என்றால் அவர்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், கவனிங்கள் நான் சொல்கிறது, ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளிடத்தில் ஏன் விருப்பமுள்ள இருதயம் இல்லை என்றால் அவர்கள் தங்கள் விரும்பியதை, தங்களுடைய சொந்த காரியங்களை விரும்புகிறார்கள். அவை கர்த்தரிடத்தில் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விருப்பமுள்ள இருதயத்தோடு கூட வருவது கிடையாது. புரிகிறதா? ஆமென். ஆமா, நீங்களும் தேவ சித்தமும் உங்கள் விருப்பமும். அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்களுடைய சித்தம் செய்ய நான் விருப்பமாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க வந்தீங்கன்னா அவர் தம்முடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். இரண்டாவது, காட்ஸ் வில் அண்ட் யூ, தேவனுடைய சித்தமும் நீங்களும். சொல்லுங்கள், தேவனுடைய சித்தமும் நீங்களும். only God can reveal his will for your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் மாத்திரம்தான் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியும். வேற யாரும் முடியவே முடியாது. 100% வேற யாராலும் முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்க வாழ்க்கை குறித்த தேவ சித்தத்தை தேவன் மாத்திரம்தான் வெளிப்படுத்த முடியும். only God can reveal his will for your life. உடைய வாழ்க்கையில தேவன் மாத்திரம்தான் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியும். இது கேட்பதற்கு ரொம்ப, it sounds simple, இது கேட்பதற்கு ரொம்ப சாதாரணமாய் தெரிகிறது. ஆனா ஆழமான ஒரு காரியம், ஆழமான ஒரு காரியம். எல்லாம் கவனிங்க, ஆழமான ஒரு சத்தியம் இது. யுனிவர்சல், பொதுவான தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. பொதுவான, எல்லாருக்கும் பொருந்தும். இந்தியாவுக்கும் பொருந்தும், ஆப்பிரிக்காவுக்கும் பொருந்தும், அமெரிக்காவும் பொருந்தும், அகஸ்தியர் பட்டிக்கும் பொருந்தும். ஆமா, எல்லா ஜனத்துக்கும் பொருந்தும், எல்லா ஜாதிக்கும் பொருந்தும், எல்லா வயதுக்கும் பொருந்தும். பொதுவான சித்தம், பொதுவான சித்தம். மனுஷர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? 1 தீமோத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், 2ஆவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், பொதுவான சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், யாரா இருந்தாலும் சரி.
பணக்காரனானாலும் சரி, ஏழையானாலும் சரி, யாராயிருந்தாலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் விரும்புகிறார். ஆமா, அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனா நிறைய நேரத்தில் ஆறாவது நேரத்தில் நீங்க பாடுகிறதே கிடையாது. கேட்டா பாட்டு தெரியலன்னு சொல்லுகிறீங்க, பாட்டு தெரியலன்னு சொல்லுகிறீங்க. ஆனா சினிமாக்காரனை பாருங்க, உலக மனுஷனை பாருங்க, போன வாரம் ரிலீஸ் ஆன பாட்டு இன்னைக்கு எல்லார் வாயிலும் முணுமுணுக்கப்படுகிறது. அப்போ அவனுக்கு இருக்கிற அந்த வாஞ்ச சினிமா மோகம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேல் இல்லை. வருஷக்கணக்கா ஆராதிக்காம பாடாம அப்படியே நாம் நின்றுகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், நின்றுகிட்டு இருக்கிறோம். இது பொதுவான தேவ சித்தம். எல்லாரும் ஆராதிக்க வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது மேடையில் இருக்கிறவங்கள மாத்திரம்தான், மைக்கை கையில் எடுத்திருக்கோம் மாத்திரம்தான் இல்லை, எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில் கர்த்தர் நம்மத்திலே உலாவும் போது உங்கள் ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தனிப்பட்ட இண்டிவிஜுவல் வில் ஆஃப் காட், தட் இஸ் யூனிவர்சல் வில் ஆஃப் காட். இன்னொன்று தனிப்பட்ட, நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாய் சொல்லி தருகிறேன். தனிப்பட்ட தேவனுடைய சித்தம் சொல்லுங்கள். தனிப்பட்ட தேவனுடைய சித்தம் உங்களுக்கென்று தேவன், there is a God's will for you, for you, for you, for you. உங்களுக்கான தேவ சித்தம் என்று ஒன்று உண்டு. உங்களுக்கான தேவ சித்தம் என்று உண்டு. உங்களுக்கான தேவ சித்தம் என்று உண்டு. ஆமென் சொல்வீங்களா? உங்களுக்கான தேவ சித்தம் எனக்கான தேவ சித்தத்தை காட்டில் முற்றிலும் வேறு. ஆமென் சொல்வீங்களா? உங்களுக்கான தேவ சித்தம் வேற, எனக்கான தேவ சித்தம் வேறே. நல்லா கவனிங்க. எனக்கான தேவ சித்தம் வேற. ஒவ்வொருடைய அழைப்பு, அபிஷேகம், அர்ப்பணிப்பு, இவைகளின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் தேவ சித்தம் மாறுபடுகிறது. எதன் அடிப்படையில் மாறுபடுது சொல்லுங்க? அழைப்பு, அபிஷேகம், அர்ப்பணிப்பு. சொல்லுங்கள். அழைப்பு, அபிஷேகம், அர்ப்பணிப்பு, இவைகளின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் தேவ சித்தம் மாறுபடுகிறது. அல்லேலூயா. It is different. It differs from person to person. It is different from person to person. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் இந்த தேவ சித்தம் மாறுபடுது. உங்களுக்கான தேவ சித்தம் வேற, எனக்கான தேவ சித்தம் வேற. என்னுடைய தேவ சித்தத்தை நீங்க காப்பி அடிக்க கூடாது. உங்களுக்கான தேவ சித்தத்தை நான் எனக்கான தேவ சித்தம் என்று நான் எடுத்துக்கொள்ள கூடாது. ஆமென் சொல்வீங்களா? எனக்கான தேவ சித்தம் பிரத்யேகமானது. இட் இஸ் யூனிக். இட் இஸ் யூனிக், பிரத்யேகமானது. உங்களுக்கு தெரியுமா? கை ரேகை, இந்த மாதிரி கை ரேகை வேற ஒருவருக்குமே கிடையாது. தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒருவரு கூட என்னை போல கை ரேகை கிடையாது. தெரியுமா? தெரியுமா? உண்மைதானா? ஆமா. உங்க கை அப்படியே கையை காட்டுங்க. என் கை ரேகை பிரத்யேகமானது. இங்க இருக்கிற யாரிடத்திலும் என் கைரேகை போல கிடையாது. இன்னொன்று சொல்லட்டுமா? டிஎன்ஏ மரபணு இருக்குல்ல, என்னுடைய மரபணு வேற, உங்களுடைய மரபணு எல்லாம் ஒரே ரத்தம் தான், சிகப்பு கலர் ரத்தம் தான், சரிதானா? எல்லாம் மனுஷ ரத்தம் தான். ஆனா என்னுடைய மரபணு வேற, உங்களுடைய மரபணு வேற. இங்க இருக்கிற ஒருவரிடத்திலும் என்னுடைய மரபணு டிஎன்ஏ இல்லவே கிடையாது. இன்னொரு புதிய ஒரு சத்தியத்தை நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? என்னுடைய நாக்கு இருக்குல்ல, என்னுடைய நாக்கை போல இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் நாக்கு கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கைரேகை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். நாக்கும் அப்படிதான். ஆட்டு நாக்கு இந்த நாக்கு மாதிரி தான். இன்னொரு ஆட்டுக்கும், அந்த கடையில் இருக்கிற ஆட்டுக்கும் அதே மாதிரி தான் ஆட்டு நாக்கு இருக்கும். மாட்டு நாக்கு அதே மாதிரி தான். நாய் நாக்கு, இந்த நாய்க்கு எப்படி நாக்கு இருக்குதோ அந்த மாதிரி தான் அடுத்த நாய்க்கும் நாக்கு இருக்கும். ஆனா என் நாக்கு வேற, உங்க நாக்கு வேற. தெரியுமா? ஆமா. உங்க நாக்கு பார்க்கறதுக்கு ஒன்னா தான் இருக்குது.
ஒன்னதான் இருக்கு. ஆனா என் நாக்கு முற்றிலும் உங்க நாக்கை விட வித்தியாசமானது. அப்போ நாக்கு எப்படி பிரத்யேகமானதோ, கை ரேகைகள் எப்படி பிரத்யேகமானதோ, அதை போல உங்களை குறித்த தேவ சித்தம் பிரத்யேகமானது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உங்களை குறித்த தேவ சித்தம் பிரத்யேகமானது. பொதுவான சித்தம் என்பது வேறே, தனிப்பட்ட தேவ சித்தம் என்பது வேறே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, பொதுவான சித்தம் என்பது வேறு. அதையும் தனிப்பட்ட சித்தத்தையும் குழப்பிக்கொள்ள கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்லுகிறதை உங்களுக்கு இதை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஜனங்கள் இடத்துல கிமு 597 வருஷத்தில் ஒரு 15,000 பேர் எருசலேமில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டு, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்கள் தங்களுடைய தேசத்திலே அவருடைய திறமைகளை, அறிவை, ஞானத்தை பயன்படுத்தும்படிக்கு அடிமைகளாக வைத்துக் கொண்டார். 70 வருஷங்கள் முடிந்த பிறகு அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எருசலேமுக்கு அவர்கள் விடுதலையாகி அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இடிந்து போன, விழுந்து போன நகரத்தை மறுபடியும் எழுப்பி இடிக்கப்பட்டு போன தேவாலயத்தை மறுபடியும் கட்டினார்கள். அப்போ அதுக்கு முன்னால பாபிலோனிலே இந்த ஜனங்கள் இருக்கும்போது, எங்களை குறித்து தேவ சித்தம் என்ன ஆண்டவரே, நாங்க எவ்வளவு நாள் இப்படி அடிமைகளாக இருப்பது என்று சொல்லி அவர்கள் கதறின வேளையிலே கர்த்தர் எரேமியா எனும் தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களோடு கூட பேசுகிறார். உங்களை குறித்து நான் கனா கண்டு கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, சீக்கிரமா உங்களை விடுதலை ஆக்கி நான் கொண்டு போவேன். 70ஆம் வருஷம் முடிவிலே உங்களை விடுதலை ஆக்கி கொண்டு போவேன். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார். ரைட். எரேமியாவை கர்த்தர் ஜனங்களிடத்தில் அனுப்புவதற்கு முன்பதாக ஜனங்களிடத்தில் ஆகாப் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் சிதேக்கியா என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் போகிறார்கள். ஆகாப், சிதேக்கியா. எரேமியா போவதற்கு முன்பதாக ஜனங்களிடத்தில் ஆகாப்பும் சிதேக்கியாவும் ஜனங்களிடத்தில் போய் கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி, கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் உரைக்காத வார்த்தைகளை அவர்கள் உரைத்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 5வது வசனம் 6வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், don't listen to them, அவர்களுக்கு நீங்கள் செவி கொடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என்னுடைய நாமத்திலே பொய்யாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறபடினாலே நீங்கள் அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப கள்ள தீர்க்கதரிசியை குறித்து இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளை ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். கள்ள ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், கள்ள தீர்க்கதரிசிகள் ஒருபோதும் தங்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் ஒருபோதும் தங்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். 2வது, தாங்கள் உரைக்கிறது கள்ள தீர்க்கதரிசனம் என்று ஒருபோதும் நினைக்கவே மாட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வது, தாங்கள் சொல்லும் தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்றும் அவைகள் அனைத்தும் உண்மை என்றும் ஜனங்களை நம்ப வைப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று கர்த்தர் சொல்வதற்கு காரணமே, கர்த்தர் அவர்களிடத்தில் பேசாமலேயே I didn't speak to them என்று சொல்லுகிறார். நான் அவரிடத்தில் பேசவே இல்லை, நான் சொன்னேன் என்று உங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்க ஆவிக்குரிய லெவலை நீங்க நல்லா வளர்ந்து வருகிறீங்க. படிச்சிங்களோ, பள்ளிக்கூடம் போனீங்களோ, கல்லூரிக்கு போனீங்களோ இல்லையோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்து வருகிறீங்க. மற்ற சபைகள், எத்தனையோ சபைகளுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய தரம் நன்றாக உயர்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே உங்களை நான் கொண்டு போக நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். God never wants you to depend on anybody to know his will. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எந்த மனிதரையும் சார்ந்திருக்க வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? மறுபடியும் சொல்லட்டுமா? தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு
எந்த மனிதரையும் நீங்கள் சார்ந்து கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் அவர் அவர் விரும்புகிறார். சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு எந்த மனுஷரையும் நான் சார்ந்து கொள்ளக்கூடாது என்று யார் விரும்புகிறார்? கர்த்தர் விரும்புகிறார். நான் உங்களுக்கு தெளிவா இந்த காரியத்தை ஏன் இப்படி விரும்புகிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நேரடியாக கர்த்தரிடத்திலே போக முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நேரடியாக கர்த்தரிடத்திலே போவதற்கு பயந்தார்கள். நேரடியாக போக முடியாது. தங்களை குறித்த தேவ சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் ஒன்று தீர்க்கதரிசியை நாடி போவார்கள், இல்லாவிட்டால் ஆசாரியர்களை நாடி போவார்கள். ஒன்று தீர்க்கதரிசி, இல்லாவிட்டால் ஆசாரியர்கள். சொல்லுங்கள், தீர்க்கதரிசிகள் இல்லாவிட்டால் ஆசாரியர்கள். சொல்லுங்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். ராஜாவாகிய சவுல் அமலேக்கியரோடு கூட யுத்தம் செய்யலாமா என்று சொல்லி ஆசாரியன் ஆகிய சாமுவேலிடத்திலே அவர்கள் விவரம் கேட்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியும், நீ போ, ஒருத்தர் கூட மீற வைக்காம ஆடு மாடு மக்கள் ராஜா எல்லாரையும் கொண்டு போட்டு எல்லாரும் தீக்கரை ஆக்க வேண்டும் என்று சொல்லி சவுலினிடத்திலே, ராஜாவாகிய சவுலினிடத்திலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார். ஆசாரியனாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்லுகிறார். அப்ப சாமுவேல் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக, மன்னிக்கணும், சவுல் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக சாமுவேலிடத்திலே அவர் போகிறார். அதே போலதான் பிரதான ஆசாரியன், நான் சொல்றதை நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியன் அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஆலயத்திலே 3 பகுதிகள், ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பகுதிகள். சொல்லுங்கள், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ரைட். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போய் அவர் என்ன செய்வார்? தேவனுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்து, ஜனங்களுக்காக தேவன் என்ன பேசுகிறார் என்று தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பதாக பிரதான ஆசாரியன் நிற்பார். அவர் இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருக்கும். அவர் இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருக்கும். கயிறு கட்டி பிரகாரத்தில் மக்கள் எல்லாரும் அங்கே வெளியே அந்த கயிறை வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவர் அங்கியில் கீழே வந்து அப்படியே மாதுளம் பழம் சைஸில், சின்ன சைஸ், சின்ன மாதுளம் பழம் அந்த சைஸில் சின்ன சின்ன அப்படியே மணிகள் அங்கி முழுவதும் ரவுண்ட்ஸில் கட்டப்பட்டிருக்கும். இப்போ இவர் தூப கலக்கசத்தை இப்படின்னு ஆட்டும்போது இப்படின்னு ஆட்டும்போது அந்த மணிகள்லாம் சலன் 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சலன் சலன் சத்தம் கேட்டு, சில் 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 சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சத்தம் கேட்கலன்னா வெளியே நிற்கிற ஜனங்கள், பிரகாரத்தில் நிற்கிற ஜனங்கள் அப்படியே கயிறில் ஒரு சுண்டுவாங்க. ஐயா சத்தம் வரல அப்படின்னு. உடனே இவர் என்ன செய்வார்? கொஞ்சம் அங்கேயே அப்படி குலுக்குனால சில் 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 சத்தம் கேட்கும். இவர் ஆராதனை செய்யும்போது சத்தம் கேட்க வேண்டும், சத்தம் கேட்க. ஏன்னா ஜனங்களுக்கும் ஆசாரியனுக்கும் இடையே பெரிய திரைச்சீலை தொங்கப்படப்பட்டிருக்கிறது. ஜனங்க யாரும் உள்ளர வரக்கூடாது. உள்ள என்ன நடக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. சப்போஸ் அங்கே கர்த்தர் அவர் ஆசாரியனை அடிச்சுட்டா கொஞ்ச நேரம் இழுத்து பார்ப்பாங்க, சத்தம் வரலையா, அப்படியே எல்லாம் சேர்ந்து, யாரும் உள்ளர வரக்கூடாது, எல்லாம் சேர்ந்து கயிறு அப்படியே இழுத்து ஆசாரியனை, உள்ள இருக்கிற ஆசாரியனை வெளியே கொண்டு வருவாங்க. செத்துட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா, அல்லது அப்படியே எப்படி சொல்றது, ஏதாயிலும் சொப்பனம் காணத்தக்கதாக அப்படியே மயங்கி இருக்கிறாரா, தரிசனம் பார்க்கிறதுக்காக மயங்கி இருக்கிறாரா, இதெல்லாம் அவரை வெளியே இழுத்து தான் ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். வெளியே வந்து ஆசாரியன் வெளியே வந்து கர்த்தர் இப்படிப்படையெல்லாம் உங்களை குறித்து சொன்னார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை ஆசாரியன் வெளியே வந்து ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா.
டைரக்டா அவர்கள் போக முடியாது. ஆமா, டைரக்டா போகவே முடியாது. ஆமா, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன். நமக்கு மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். We have a great high priest. நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஆகவே நான் ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல போய் தேவ சுத்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்த பொழுது, அவர் சிலுவையிலே அவர் தம்முடைய உயிரை விட்ட பொழுது, கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை கவனிங்க, ஏறத்தாழ 60 அடி உயரம் இருந்த திரைச்சீலை சாதாரண போர்வை மாதிரி கிடையாது. அப்படியே ஒரு 4 இன்ச்சு கனத்திற்கு இருக்கிற திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2 கிழிந்து போனது. ஆமென் சொல்வீங்களா? கீழிருந்து மேலாக கிழிய வேண்டும். ஆனால் திரைச்சீலை எப்படி கிழிந்தது? மேலிருந்து கீழாக 2 கிழிந்தது. ஏன் அப்படி மேலிருந்து கீழாக 2 கிழிந்ததுன்னு சொன்னா, யார் வேண்டுமானாலும் தேவ பிரசன்னத்திற்குள்ளாக இப்பொழுது வரலாம். ஆமென் சொல்வீங்களா? ஆசாரியன் மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் இந்த சிறு பிள்ளைகள் கூட தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரலாம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய சித்தத்தை கேட்கலாம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. டைரக்டாக I have an access to go directly into his presence. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நான் கடந்து செல்லும்படியாக, நான் மாத்திரம் தனித்து போகபடியாக கர்த்தர் ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆசாரியன் வந்து அன்றைக்கு ஜனங்களிடத்திலே கர்த்தர் இப்படிப்படியெல்லாம் உங்களை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னது போல இன்றைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரிடத்திலும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நானே தேவ சமூகத்திலே போய் கர்த்தரிடத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் என்னிடத்திலே பேசுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். God wants to speak to you directly. உங்களோடு கூட நேரிலே பேசுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களோடு கூட நேரிலே பேசுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க. அப்படியானால் ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் சரியா பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நம்பலாமா நம்ப வேண்டாமா? அவங்க சொல்ற தீர்க்க தரிசனத்தை நம்பலாமா நம்ப கூடாதா? தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா இல்லையா? உண்மையான தீர்க்கதரிசிகளா இல்லையா? அதுல சந்தேகம் வருதா? உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவங்க சொல்றதை நம்பலாமா? நம்பலாமா? ஆனா கர்த்தர் நம்ப வேண்டாம்னு சொல்றாரு. நான் தான் டைரக்டா பேசுறேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும். நமக்கு கர்த்தர் இன்னைக்கு தான் திரைச்சீலை கிழிஞ்சிருச்சே, தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் போகலாமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, சொன்னதை சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், உரைக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெவலேஷன், கான்ஃபர்மேஷன். சொல்லுங்க, ரெவலேஷன். படித்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, ரெவலேஷன், கான்ஃபர்மேஷன். வெளிப்பாடு, உறுதிப்படுத்தப்படுதல். சொல்லுங்கள், வெளிப்பாடு, உறுதிப்படுத்தப்படுதல். சொல்லுங்கள், வெளிப்பாடு, உறுதிப்படுத்தப்படுதல். அப்ப வெளிப்பாடு என்பது வேற, உறுதிப்படுத்தப்படுதல் என்பது வேற. சொல்லுங்கள், வெளிப்பாடு என்பது வேற, உறுதிப்படுத்தப்படுதல் என்பது. ஆமா, கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறான்னு சொன்னா, உங்களுடைய ஜெபத்திலே
கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறான்? ஆமா, தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த சில தீர்க்கதரிசிகளை, சில மனிதர்களை கர்த்தர் வைத்தா என்ன ஆயிரு தெரியுமா? ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? ஆமா, வெளிப்படுத்த கர்த்தர் இதை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்லி சின்ன காரியம் பெரிய காரியம் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம மனிதர்களை, அந்த தீர்க்கதரிசிகளை நாடி போவோம், நேரில் போவோம், அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன ஆயிரும்? தேவனிடத்திற்கு போவதற்கு பதிலாக, நீங்கள் தேவனிடத்திற்கு போவதற்கு பதிலாக, தேவனோடு பேசுவதற்கு பதிலாக அவர்களிடத்திற்கு போவதையே அதிகம் விரும்புவீர்கள். அவர்களோடு கூட பேசுவதையே அதிகம் விரும்புவீர்கள். அவர்களோடு கூட இருப்பதையே அதிகம் விரும்புவீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அவர்கள் வெளிப்படுத்த முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அவர்கள் வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அப்படி வெளிப்படுத்தும்படிக்கு செய்வார்களே ஆனால் நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு நீங்கள் தீர்க்கதரிசிகளை நம்பி விடுவீர்கள். கர்த்தரிடத்தில் போவதற்கு பதிலாக நீங்கள் தீர்க்கதரிசிகளை நாடி போக ஆரம்பித்து விடுவீர்கள். கர்த்தரிடத்தில் பேசுவதற்கு பதிலாக நீங்கள் தீர்க்கதரிசியிடத்தில் பேசுவதற்கு அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்கள் மேல் அக்கறையும் கரிசனையும் உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? நான் I want to talk to you. நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் எல்லாம் அவைலபிளா இருப்பாங்களோ இல்லையோ, கவனிங்க. அண்ணே, ஹலோ, தற்சமயம் தொடர்பைகளில் வெளியே இருக்கிறார். அவர் வேறொரு கூட என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம். ஆமா, சரி, மறுபடியும் அடிச்சா நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது பிறகு எல்லாம் தெரியுது பாருங்க, எல்லாம் தெரியும், பிறகு தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு அடிச்சா நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது பிறகு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு காத்திருக்க மனசு இருக்குமா? இருக்க மறுபடியும் மறுபடியும் அப்படி மறுபடியும் 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 அவர் அவைலபிளா இல்லை. எப்பொழுதும் அவைலபிளா இருக்க முடியாது. ராத்திரி 1 மணிக்கு அடிச்சு பாருங்க, அவைலபிளா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனா ராத்திரி 1 மணிக்கு கர்த்தரிடத்துல பேசி பாருங்க. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் வேறொரு சுகுமாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது அல்லது பிறகு கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் என்னைக்காச்சும் சொல்லுவாரா? ஒரு நாள் சொல்ல மாட்டார். He wants to talk to you. அவர்களோடு கூட பேச விரும்புகிறார், அவர்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுவீர்களானால். ஆமா, ஆமென் சொல்லுவீங்களா? என்னை தேடுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கனிக்கு அடிச்சா கனி 90% எடுக்க மாட்டார். கனிக்கு அடிச்சா கனி 90% எடுக்க மாட்டார். ஒரு நாள் ராஜன்ட்ட கேட்டேன். ராஜன் சொன்ன, பாஸ்டர் இன்னொரு நம்பரில் அடிச்சு பாருங்கன்னாரு. இன்னொரு நம்பரில் அடிச்சு பார்த்தா உடனே 5 நிமிஷத்துல அடுத்த 1 நிமிஷத்துல பதில் சொல்லிட்டார். இப்போ நான் என்ன செய்கிறேன்? கனிக்கு அடித்தேன். கனிக்கு அடிச்சோன்னா அவர் எடுக்கல. அடுத்தோன்னு நான் என்ன செய்கிறேன்? அடுத்து சர்ச் பண்ணுறேன். சரிதானே? சர்ச் அப்படியே ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம், சர்ச் பண்ணுறேன். என்ன சர்ச் பண்ணுறேன்? கனிக்கு வேற நம்பர் இருக்குதா அப்படின்னு சொல்லி, கனிக்கு வேற நம்பர் இருக்குதான்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுகிறேன். சர்ச் பண்ணி அடிச்சோன்னா அவர் எடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்னை தேடுவீர்களேயானால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ ஒரு விசுவாசி என்கிற நிலையிலே, அவருடைய பிள்ளைகள் என்கிற நிலையிலே ஒரு வாஞ்சையும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆசையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த வாஞ்சையும், கவனிங்க, அந்த வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் ஆசையும். சொல்லுங்கள், வாஞ்சையும், மறுபடியும் சொல்லுங்க ஐயா. வாஞ்சையும்,
இன்னொரு இது மூணும் மனுஷர் மேல் வைக்காமல் தேவன் மேலே வைக்கும்படிக்கு உங்களுடைய ஜெப தொடர்பை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்வீங்களா? ஒரு காரியம் தேவ சித்தம் அறியணுமா, தேவ சித்தம் அறியணுமா, மனுஷர் மேலே குறிப்பிட்ட மனிதன் மேலே வாஞ்சையும் ஆசையோ எதிர்பார்ப்போ அவர்கிட்ட கேட்போமா, அவர்கிட்ட செய்வோமா, அங்கே போவோமா, இங்கே செய்வோமா, கட்ட சோத்திரம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய வாஞ்சையை, உங்களுடைய எதிர்பார்ப்பை, உங்கள் ஆசையை நீங்கள் மனுஷர் மேலே வைக்காம கர்த்தர் மேலே வைக்கும்படிக்கு உங்களுடைய அவரோடு கூட உள்ள ஜெப தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் தமது சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை அந்த தீர்க்கதரிசிகள் உறுதிப்படுத்துவார்கள். ஒரு ஆமென் சொல்வீங்களா? They will confirm it. Whatever the things the Lord revealed unto you, உங்களுக்கு எதையெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தினாரோ அதையெல்லாம் அந்த தீர்க்கதரிசிகள் கன்ஃபார்ம் பண்ணுவார்கள், உறுதிப்படுத்துவார்கள். ஆமென் சொல்வீங்களா? அப்போ நீங்க கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிக்க முடியும். நல்லா கவனிச்சு, கர்த்தரை அதிகமா துதிக்க முடியும். நீங்க ஜெபத்துல இல்லாம போனா தான் அவங்க சொல்லுகிறது, கவனிங்க, அவங்க சொல்லுகிறது உங்களுக்கு வெளிப்படுத்தல் போல இருக்கும். அவங்க சொல்லுகிறது, உங்களுக்கு சொல்லுகிறது ஏற்கனவே நல்ல விசுவாசிகளாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு அதை குறித்து வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். ஆமா, நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் வருவீர்களே ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். என்னை தேடுவீர்களே ஆனால் நீங்கள் கண்டடைவீர்கள். என்னை தேடினா கர்த்தரை கண்டடைவீங்க அப்படி அர்த்தம் இல்லை. என்னை தேடினா எதற்காக என்னை தேடுவீர்களோ அந்த தேவ சித்தத்தை நீங்கள் கண்டடைவீர்கள். எதற்காக என்னை தேடுகிறீர்களோ, என்ன செய்யணும் ஆண்டவரே, அந்த பதிலை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆமென் சொல்வீங்களா? என்னை தேடுவீர்களானால் நீங்கள் கண்டடைவீர்கள். முதல்ல சொன்னேன், தேவ சித்தமும் உங்களுடைய வாஞ்சையும் விருப்பமும். சொல்லுங்கள், தேவ சித்தமும் உடைய விருப்பம். இரண்டாவது, தேவ சித்தமும் நீங்களும். சொல்லுங்கள், தேவ சித்தமும் நீங்களும். மூன்றாவது, தேவ சித்தமும் உங்கள் கீழ்ப்படிதலும். சொல்லுங்கள், தேவ சித்தமும் God's will and your obedience. தேவ சித்தமும் உடைய கீழ்ப்படிதலும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நாளைய தினத்திற்கான தமது தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமேயானால் இன்றைக்கு அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்க காணப்பட வேண்டும். நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, இன்னும் 5 வருஷத்துல 10 வருஷத்துல நடக்க போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமேனால் இன்னைக்கு அவருடைய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா. தேவ சித்தமும் கீழ்ப்படிதலும், தேவ சித்தமும் கீழ்ப்படிதலும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கிற. தம்பி ராஜா சொன்னார்ன்ட்டு சிலர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வாலிப பசங்க எல்லாரும் சம்பாதிக்கணும், சபைக்கு நிறைய கொடுக்கணும், இந்த வருஷத்துக்கு கடைசிக்குள்ளார 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷம். கேட்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெரி குட், வெரி. கொடுக்கிறாரோ இல்லையோ, கொடுக்கிறாரோ இல்லையோ, கொடுக்கணும் ஆசைப்படுறாரு பார்த்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரைட். கர்த்தர் பல லட்சங்களை உங்க கையில கொடுக்க விரும்புகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து, 30 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், பல கோடிகளை, பல லட்சங்களை கையிலே கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். இங்கே தொழில் செய்வோரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பாராத அளவிலே உங்கள் தொழிலை விருத்தி ஆக்கி நீங்கள் திரளாய் பெருகும்படிக்கு பல லட்சங்களை மாதத்திலே பார்க்கிற நீங்கள் பல லட்சம் ரூபாய்களை வாரத்திலேயே, வார முடிவிலேயே நீங்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் பெருகச் செய்வார். ஆனா அதை பெருகச் செய்யறதுக்கும், நாளைக்கு அதை செய்யறதுக்கும்னால
இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் உங்க கையில கொடுத்ததுக்கு நீங்க கர்த்தரை கனப்படுத்தும்படிக்கு கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று கர்த்தர் உங்களை அறிய விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இன்னைக்கு கொடுக்காதவன் நாளைக்கு என்ன செய்ய முடியாது. ஆமா. 1000 ரூபாய் வருமானம் வரும்போது கொடுக்காத நீங்கள் கோடி ரூபாய் வருமானம் வரும்போது கொடுக்க மனசு இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு உங்க கீழ்ப்படுது. நாளைய தினத்திலே கர்த்தர் உங்களை தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால் இன்னைக்கு உங்களுடைய காரியத்திலே கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் உண்மையா இருக்க வேண்டும். ஆமா, உண்மையா இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு புருஷனை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு சொன்னா, ஒரு நபரை, ஒரு புருஷனை கர்த்தர், ஒரு துணையை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கும்போது நீங்க சிங்கிளா தான் இருக்கணும். சொல்ல புரியுதா? ஒரே ஒரு பிள்ளை தான் ஆமான்னு சொல்றா. அவ இன்னும் 11வது கூட முடிக்கல. நம்ம மற்ற பிள்ளைங்களாம் சொல்றது கஷ்டமா இருக்கு. நான் சொன்னல, கசப்புன்னு சொன்னல. இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணை கர்த்தர் உங்களுக்காய் அவர் சித்தமுள்ள ஒரு பொண்ணை, புரியுதா, பிரசன் தரணும்னு சொன்னா, சும்மா சொன்னப்பா, ஆமா சொன்னா, இன்னைக்கு அவர் பார்க்கும்போது நீங்க சிங்கிளா தான் இருக்கணும். ஆமா, மனதளவிலோ மனசுலையோ அல்லது உடல் அளவிலோ இன்னொரு கனெக்ஷன் என்னப்பா இல்ல, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கப்பா. இன்னொரு கனெக்ஷன் என்ன எப்படி செய்வார்? ஆமா, எப்படி செய்வாருங்க? ஆமா, எப்படி செய்வார்? நான் இவளுக்கு மனாசையை தரப்போகிறேன்னு சொல்லி கர்த்தர் கனவு கண்டுகிட்டு இருந்தா, நீங்க மனோவாவை வச்சுக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருந்தா, எப்படி மனோவாவை கனவு கொண்டு இருக்கிற உங்களுக்கு மனாசையை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும்? கொஞ்சம் சிக்கல் தான். ஆமாம், அவர் உங்களுக்காக ரைட் உனக்காக ரெடி பண்ற அப்படின்னு சொன்னா நீங்க கிளியரா இருக்கணும். ஆமான்னு சொல்லுவீங்களா? ஆமா, கிளியரா இருக்கணும். ஆமாம், ட்ரெயின்ல பெர்த்தில் புக் பண்ணிட்டா வட இந்தியாவில் இன்னொருத்தன் தூங்கிட்டு இருப்பான். ஏய் இது என்னுடைய சீட்டுடா, அமரா இது என்னுடைய சீட்டு தாடான்னு சொன்ன, நான் டிடிஆர் என்ன இங்கே தான் படுக்க சொன்னா, டிடிஆர் நான் பணம் கொடுத்துட்டுல படிக்கிறேன்னு சொல்லு. எந்திரிக்கவே மாட்டான். போர்வை இழுத்து மூடிக்குவான். டேய், அவனை என்ன செய்ய அடிக்க முடியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணும்போது அது அப்படியே காலியா இருக்கணும். சுலபதா? ஆமா, காலியா இருக்கணும். வேற ஒருத்தர் படுத்துக்கிட்டு இருக்க கூடாது. புரியுதா? புரிஞ்சவங்களும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், பொம்பளை பிள்ளைங்க ஆமீன் சொல்கிறாங்க. எப்பா உங்ககிட்ட இருந்து வரவே மாட்டேங்குதேப்பா. புரிஞ்சவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், நாளைக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை உங்களிலே நிறைவேற்ற விரும்பினால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மனதளவிலும் சரீர அளவிலும் ஒரு கீழ்ப்படிதல். ஆமீன் சொல்வீங்களா? ஒரு பயங்கரமானது பாருங்க. இஸ் இட் நாட் டெரிபிள்? ரொம்ப பயங்கரமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர் ஒருவரை தவிர வேறு யாரும் தம்முடைய சித்தத்தை உங்களிலே நிறைவேற்ற முடியாது, தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தவும் முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவர் ஒருவரை தவிர வேறு யாரும் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. நீங்க எந்த தீர்க்கதரிசி நம்பக்கூடாது. உங்க சபை போதகராகி என்னையும் கூட நீங்க நம்பவே கூடாது. கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறவர். தம்முடைய சித்தத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும்னா உங்க ஜெப நேரத்தை நீங்க கூட்டுங்க. உங்களுடைய ஜெப நேரத்தை, ஆண்டவரோடு கூட இருக்கிற நேரத்தை நீங்க கூட்டுவதற்கு பிரயாசப்படுங்கள். ஆமென் சொல்வீங்களா? கடைசியாக God's will and your free will. தேவனுடைய சித்தமும் உங்களுடைய சுயாதீன சித்தமும். சொல்லுங்கள், தேவனுடைய சித்தமும் உங்களுடைய சுயாதீன சித்தமும். சத்தமா, சுயாதீன சித்தமும். முதல்ல சொன்ன தேவ சித்தமும் உங்கள் விருப்பமும். சரிதானா? ரைட். இரண்டாவது தேவ சித்தமும் நீங்களும், தேவ சித்தமும் உங்கள் கீழ்ப்படிதலும். நான்காவது தேவ சித்தமும் உங்கள் சுயாதீன சித்தமும். உங்களை குறித்து தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஆனா உங்களுக்கு ஒரு சுயாதீன சித்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்கு ஒரு சுயாதீன சித்தம்
மனிதனுக்கு ஒரு சுயாதீன சித்தம், மனிதனுக்கு ஒரு சுயாதீன, எல்லாவற்றையும் கர்த்தர் தான் படைத்தார். அவர் படைத்த எல்லா சிருஷ்டிகளிலும் மனிதன் வித்தியாசமாக சிருஷ்டிக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவன். நமக்கும் மனிதனுக்கும் மற்ற சிருஷ்டிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், நமக்கு மாத்திரம்தான், மனிதனுக்கு மாத்திரம்தான் சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சுயாதீன சித்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், சுயாதீன சித்தம். சூரியனுக்கு சுயாதீன சித்தம் கிடையாது. The sun doesn't have a free will. It has to rise in the east and it has to set in the west. சூரியனுக்கு சுயாதீன சித்தம் ஒன்று கிடையாது. அது தினந்தோறும் கிழக்கில தான் உதிக்கணும், மேற்கில தான். இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு வடக்கில் உதிச்சு தெற்கில் மறையிறனே அப்படின்னு சூரியன் என்னைக்காச்சும் சுயாதீன சித்தத்தை பயன்படுத்த முடியுமா? முடியவே முடியாது, முடியவே முடியாது. மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் சுயாதீன சித்தம் உள்ளவைகள். அவன் 6 வருஷம் பலன் தரணும், 10 வருஷம் தென்னை மரம் பலன் தரணும் அப்படின்னு சொன்னா 10 வருஷம் பலன் தரும், 20 வருஷம் பலன் தரும். அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரம் செங்கல் சூளைக்கு தான் போகணும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உன் பலன் அற்று போகும். இல்ல நான் 50 வருஷத்துக்கு பலன் தருவேன் அப்படின்னு எந்த மரமும் சொல்ல முடியாது. சுய சித்தம் கிடையாது, சுயாதீன சித்தம் கிடையாது. வெண்டைக்காய் செடியை வச்சோம்னா அது சரியா அது 60 நாளைக்கு தான் காய்களை தரும். இல்ல நான் வருஷம் பூரா காய் தருவேன் அப்படின்னு வெண்டைக்காய் செடி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நல்ல உரம் வைக்கிறாங்க, நல்ல தண்ணி ஊத்துறாங்க தான், அதனால நான் வருஷம் பூரா நான் காய் தருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த செடிக்கு ஒரு சுயாதீன சித்தம் இல்லை. விலங்குகளுக்கு சுயாதீன சித்தம் கிடையாது. உள்ளுணர்வு இருக்குதே ஒழிய சுயாதீன சித்தம் கிடையாது. ஆமா, இன்னைக்கு சாப்பாடு எனக்கு சிக்கன் சோறு வச்சிருக்கிறாரு, நாளைக்கு எனக்கு மட்டன் எலும்புல சோறு வைங்களேன் அப்படின்னு நாய் சொல்ல முடியுமா? ஆமா, சுயாதீன சித்தம் கிடையாது, சுயாதீன சித்தம் கிடையாது. ஆமா, நாளைக்கு எனக்கு பிரியாணி செஞ்சுட்டாங்களே நாய் சொல்ல முடியுமா? பூனை கேட்க முடியுமா? டெய்லி வெறும் மீன் முள்ளையா போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு ஒரு நாள் முழு மீன் எனக்கு தாங்களே அப்படின்னு பூனை கேட்குமா? அவன் கேட்காது. சுயாதீன சித்தம் விலங்குகளுக்கு கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம்தான் சுயாதீன சித்தம் என்ற ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ரைட், இப்போ உங்களுக்கு சுயாதீன சித்தத்தை வைத்திருக்கார். நல்ல ப்ளீஸ் நல்லா கவனிங்க தயவு செய்து. உங்களுக்கு சுயாதீன சித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? God never wants to fulfill his will with you. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய சித்தத்தை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணி செய்யும்படிக்கு சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். நீங்க ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன செய்யணும் ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உங்களுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நீங்க தான் கேட்கணும். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் கவனிங்க, ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லுங்க, ஒவ்வொரு காரியத்திலும் 2 சாய்ஸ் உங்களுக்கு இருக்கு, 2 தெரிந்தெடுப்புகள் உங்களுக்கு இருக்கு. 2 தெரிந்தெடுப்புகள் என்னன்னா, நம்பர் 1 தேவ சித்தம் செய்வது, நம்பர் 2 தேவ சித்தம் அல்லாத ஒன்றை தெரிந்து கொள்வது. சொல்லுங்கள், தேவ சித்தம் செய்வது, இல்லைன்னா சுய சித்தம் சொல்லல, கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கிறேன். ஒன்று தேவ சித்தம் செய்வது, இல்லாவிட்டால் தேவ சித்தம் அல்லாத. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை, கவனிங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை இன்னும் 60 வருஷத்திற்கு மேலே வாழப்போகிற திருமண வாழ்க்கை, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 60 வருஷம், அரை நூற்றாண்டுகள் வாழப்போகிற திருமண வாழ்க்கை. நான் என்னுடைய மனைவி 38 வருடங்கள் வாழ்ந்தோம், 38 வருடங்கள். ஒரு நாள் கூட
தேவ சித்தமில்லாத திருமணம் என்று சொல்லி நொந்து கொண்டதே கிடையாது, கசந்து கொண்டதே கிடையாது. ஒவ்வொரு காரியத்திலும் 2 தெரிந்தெடுப்புகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலும் பெரியவங்களுக்கெல்லாம் திருமணமானவங்களுக்கு நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு காரியத்திலும் 2 தெரிந்தெடுப்புகள். ஒன்று தேவ சித்தம் செய்வது, இன்னொன்று தேவ சித்தம் அல்லாத ஒன்றை செய்வது. சொல்லுங்கள், தேவ சித்தம் செய்வது. தேவ சித்தம் செய்வது என்பது பரிபூர்ண சித்தம், பெர்ஃபெக்ட் வில். தேவ சித்தம் அல்லாத ஒன்றை செய்வது என்பது அனுமதிக்கப்பட்ட சித்தம். சொல்லுங்கள், பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். சொல்லுங்கள், பரிபூர்ண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். ரைட். இப்போ கர்த்தர் யோனாவை பார்த்து, நீ நினிவேக்கு போய் அங்க உள்ள ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் யோனா இடத்துல சொன்னார். யோனா நினிவேக்கு போக விருப்பம் இல்லாதிருந்தான், விரும்பல. அதனால அவன் என்ன செய்தான், நான் நினிவேக்கு போக விரும்பல, அந்த ஜனங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பதையும் நான் விரும்பல அப்படின்னு சொல்லி, எங்க நினிவே இருக்குதோ அதற்கு எதிர் திசையில, நினிவே தெற்கில் இருந்துச்சுன்னா இவன் வடக்கு நோக்கி தர்சிசுக்கு நேரே போகும்படிக்கு தீர்மானம் பண்ணிட்டான், முடிவெடுத்துட்டான். நினிவேக்கு எதிர் திசையில் உள்ள தர்சிசுக்கு போவதற்கு தீர்மானித்தான். துறைமுகத்துக்கு போனா ரெடியா தர்சிசுக்கு போகிற கப்பல் இருந்துச்சு, கப்பல் இருந்துச்சு. அப்போ தர்சிசுக்கு போகிற கப்பல்ல டிக்கெட் இருக்குதானா, டிக்கெட் கிடைச்சிது. டிக்கெட்ல ஏறிட்டான். இவன் போற அன்னைக்கு தர்சிசுக்கு போகிற கப்பல் இருந்தது, டிக்கெட்டும் கிடைச்சது, கப்பலுக்குள்ளாரையும் போயிட்டான், கப்பலும் பயணிக்கிறது. கவனிங்க, தேவ சித்தம் இல்லாம நினிவேக்கு போறதுக்கு பதிலாக தர்சிசுக்கு போனா அவனுக்கு கப்பல் கிடைக்க கூடாதுல்ல, கப்பல்ல டிக்கெட் கிடைக்க கூடாதுல்ல. எப்படி கப்பல் இருந்துச்சு? எத்தனையோ ஊர்களுக்கு போவதற்கு கப்பல் இருப்பதற்கு பதிலாக கரெக்டா தர்சிசுக்கு போகிற கப்பல் இருந்துச்சு. எப்படி அவன் டிக்கெட் கிடைச்சதே? கப்பலுக்குள்ளே அவன் போயிட்டானே, கப்பலும் பயணிக்கிறது. அப்படின்னா என்ன சொன்னா, இன்றைக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சித்தம் அல்லது தேவ சித்தம் அல்லாத ஒன்று. சொல்லுங்கள், தேவ சித்தம். தேவ சித்தம் என்பது பரிபூர்ண சித்தம். அதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தேவ சித்தம் அல்லாத ஒன்றை நீங்கள் விரும்பும் போது, செய்ய விரும்பும் போது கர்த்தர் அனுமதிச்சிருவார். ஏன்னா உங்களுடைய சுயாதீன சித்தம் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமா, பழத்தை புசிக்காத, புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லி சொன்னார். புசிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல, செய்யல. அந்த அந்த கனி மரத்தையே அங்க வைக்காம போயிருக்கலாம்ல, ஆனா வச்சுட்டு சொல்றார். ஏன் வச்சுட்டு சொல்றாருன்னா, சுயாதீன சித்தம். நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ என் சித்தத்தை செய்யறதுனா செய், அல்லது உன் சுய விருப்பத்தின்படி கனியை சாப்பிட்றதுனா அதனுடைய பின் விளைவுகளை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், பின் விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ யோனா பின் விளைவுகளை அனுபவிச்சாரா? பின் விளைவுகளை அனுபவிச்சார், பின் விளைவுகளை அனுபவிச்சார். ஆதாம் பின் விளைவுகளை அனுபவிச்சாரா? ஆதாம் பின் விளைவுகளை அனுபவிச்சார். ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டு விட்டார். கவனிங்க, ஏதேன் தோட்டத்தை விட்டே விரட்டப்பட்டு விட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, திரும்ப 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 நீங்க உங்க சுய சித்தத்தை செய்வதற்காக விரும்பி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே 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 எப்படியாகிலும் மேரி, ஆண்டவரே எப்படியாகிலும் மேரி, ஆண்டவரே ஏன் உனக்கு மார்த்தாவை வச்சிருக்கேன்டா, மார்த்தாவை தாண்டா நான் உன்னை குறித்து கனவு கண்டேன், மார்த்தாவையும் உன்னையும் தாண்டா கனவு கண்டேன். ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், ஆனால் அது மேரியா இருக்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், அது மேரியா இருக்கட்டும். ஆண்டவரே போய் தொலை. புரியுதா? ஆமா, விட்டுருவார். God allowed it. தேவன் அனுமதிச்சு விடுவார். ஆனா அதனுடைய பின் விளைவுகளை நான் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? பின் விளைவுகளை நான் தவிர்க்கவே முடியாது. உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், உங்க சுயாதீன சித்தத்தின் அடிப்படையிலே தேவ சித்தத்தை தள்ளி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் போது கர்த்தர் அனுமதித்து விடுவார், ஆனால் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்வீங்களா?
ஆனால் சுயசித்தத்தை நீங்கள் செய்யும்போது அவருடைய பின் விளைவுகள் என்று ஒவ்வொரு சுயசித்தத்திற்கு பின்பும் உண்டு. அந்த பின் விளைவுகளை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆதாம் பாவம் செய்தார். உலகத்துக்குள்ளே மனுக்குலத்துக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. அவன் மனிதன் தேவனை விட்டு தூரம் விலகி போனான். அவனை மறுபடியும் தம் பக்கமாய் இழுக்க கர்த்தர் விரும்பினார். அவன் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பின்பும் மனிதன் கர்த்தரிடத்தில் திரும்பி வரவில்லை. அவன் கர்த்தர் நினைச்சார், நானே பூமிக்கு போய் ஒரு மனிதனாக மனிதனுடைய மனுக்குலத்தின் பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்தி மரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்வீங்களா? ஒரு மனுஷனானார். நமக்காக அவர் சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். ஆமென் சொல்வீங்களா? மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தவர் அவர் இப்பொழுது சொல்லுகிறார், இப்பொழுது நான் மனிதனிடத்தில் என்னுடைய ஜனத்திற்கு என்னிடத்திற்கு திரும்பும்படியான ஒரு மார்க்கத்தை வழியை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எப்ப வேண்டுமானாலும் மனிதன் என்னிடத்திற்கு திரும்பி வரலாம். ஆமென் சொல்வீங்களா? நீ எவ்வளவு சுய சித்தம் செய்து எவ்வளவு தூரம் தள்ளி போனாலும் நான் உன்னிடமாய், ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஏன் உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளவே நான் ஆசைப்படுகிறேன். நீ தப்பு பண்ணிட்டாப்பா, சுய சித்தம் நீ செய்துட்ட, சுய சித்தம் செய்து பின் விளைவுகளை அனுபவித்து வருகிறாய். அப்படியே நீ போய் விடுவதை நான் விரும்பவில்லை. உன்னை மறுபடியும் என்னிடமாய் சேர்த்து உன்னை மறுபடியும் என் சித்தம் செய்கிற ஒரு பிள்ளையாய் உன்னை மாற்றவே விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? கார்ல போகும்போதே இப்பெல்லாம் எங்க போகிறோன்னு சொல்லி, ஆப்பிரிக்காவில் இருந்தால் கூட கட்டப்புள்ளி தெருவுக்கு போகணும், கனி வீட்டுக்கு போகணும், அல்லது கட்டப்புள்ளி தெருவில் இருக்கிற ராஜன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இது போட்டோமா, விலாசத்தை சரியாக டெஸ்டினேஷனை போட்டோம்னா, எங்கே போகிற இடமோ அந்த இடத்தை சொன்னோம்னா, ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒருத்தவங்க கூட கட்டப்புள்ளி தெருவுக்கு என்ன செஞ்சலாம், யாரையும் கேட்காமலே, ஆமாம், கையில் ஒரே ஒரு மொபைல் அப்படியே வழிகாட்டும். மேப், கூகுள் மேப் எங்கே இருக்குன்னு சொல்லி வழிகாட்டும். நான் இப்போ அம்பாசமுத்திரத்தை கடந்து வந்துட்டு நேராக அப்படியே போய்கிட்டே இருக்கேன். நான் கவனிச்சிங்க, இஎஸ்ஏ தாண்டிட்டேன். ரைட், தாண்டிட்டேனா? ஆமாம், இஎஸ்ஏ தாண்டிட்டேன்னு அப்படியே புளியமரம் ஸ்டாப் வருதா? புளியமரம் ஸ்டாப்பில் எங்கிட்ட திரும்பணும், நான் கட்டப்புள்ளி தெருக்கு போகணுன்னா எப்படிங்க? வடக்க திரும்பணும், வலது பக்கம் திரும்பணும். இப்போ நான் வலது பக்கம் திரும்பலை, வலது பக்கம் திரும்பாம நேராகவே போய்கிட்டு இருக்கேன். நேராகவே போயிட்டு இருக்கணுன்னே உடனே அந்த கூகுள் மேப்பு இல்லை இனிமே உனக்கு வழிகாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாத போ, வேற வழி இல்லை, நீ போயிட்டல்ல போ. இப்போ என்ன செய்யணும், நான் 2 நிமிஷத்தில் போய் சேர வேண்டியவன் 20 நிமிஷம் ஆயிரும். சொல்றது புரியுதா? 2 நிமிஷத்தில் 2021 சேர வேண்டிய, கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 2023 முடிஞ்ச பிறகும் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நீ உன்னுடைய சுயசித்தத்தை எங்கேயோ செய்கிற. இப்போ நேராக போகும் பாருங்க, நேராக காரில் போகும், இன்னொரு 300 மீட்டர்ஸ் போ, இன்னொரு 300 மீட்டர் போனதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி வரும். எங்கே திரும்ப வரும் சொல்லுங்க? எங்கே திரும்பணும்? ஆமாம், சந்தனமாரியன் கோயில் வருது பார்த்தீங்களா? சந்தனமாரியன் கோயிலில் அந்த ராஜா கிடைக்கும்னால வலது பக்கம் திரும்பு, ரைட் திரும்பு, கட்டப்பள்ளி தெருவுக்கு போவதற்கு இப்பொழுது வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லும், சத்தமாக சொல்லும். நான் அப்பயும் கேட்காம, நான் என் விருப்பப்படி நான் இன்னும் கொஞ்சம் காரை கொஞ்சம் முன்னாடி தள்ளினா, அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இன்னும் 100 அடி தூரத்தில் வலது பக்கம் திரும்பு. இங்கேயாச்சும் திரும்புடா மடையா, இங்கேயாச்சும் திரும்பு, கட்டப்பள்ளி தெருவுக்கு போகணும்னா இங்கேயாச்சும் திரும்பு அப்படின்னு சொல்லும். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பஸ் நிற்கும் பார்த்தீங்களா திருநெல்வேலிக்கு, அந்த இடத்துல நான் வலது பக்கம் திரும்பலாம், வலது பக்கம் திரும்புன்னு சொல்லும், வலது பக்கம் திரும்ப. அதையும் நான் காதில் வாங்காம காரை வேகமாக நான் ஓட்டிக்கிட்டு போனேன்னு சொன்னா, தானா போனோன்னு தான் என்ன சொல்லும், டர்ன் அடி, யூ-டர்ன் அடி, அப்படியே திரும்பி வாடான்னு சொல்லும். நீ போறது கட்டப்புள்ளி தெருக்கு போய் சேர மாட்ட.
நீ திரும்பி வாடான்னு சொல்லி திரும்பி வர சொல்லும். எப்போ சொல்லும் தெரியுமா? நான் கட்டப்புள்ளி தெருவுக்கு திரும்பி வருகிற வரைக்கும், கனி வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த கூகுள் மேப்பு என்னை வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட சுய சித்தத்தை நீங்கள் செய்தால், கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வேலைக்கு சுய சித்தத்தை செய்தா, இப்போ என்னாச்சுன்னா, இங்கேருந்து புளிய மரத்துக்கிட்டே திரும்ப வேண்டிய நீங்கள் போகலன்னு வச்சிங்க, உங்களுக்கு உப்புன்னு வேர்க்கும். என்ன சரியாக தான் போகிறோமா, என்னாச்சு ஒரு இடையில ஒரு டீ குடிக்க வேண்டியிருக்கும். செலவு காசு வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, உங்களுடைய மன உளைச்சல், இவ்வளோ நீங்கள் சந்தித்ததாக வேணும். ஆனால் எப்படி அந்த கூகுள் மேப்பே சரியான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலே தீவிரமாக இருக்குமே. ஆனால் மனுஷன் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பே எப்படி செய்யுமானால், உங்களை உருவாக்கின கர்த்தர், தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட கர்த்தர், அவருடைய சுய ரத்தத்தினாலே உங்களை கழுவி பரிசுத்தமாக்கின கர்த்தர், சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களை தம்முடைய பிள்ளையாய் மாற்றின கர்த்தர், நீங்கள் சுய சித்தம் செய்து தூரமாய் அவரை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? கிடையாது. மகனே திரும்ப, மகனே திரும்ப, யூ டர்ன் போடு மகனே. சுகுமார் மேக் எ யூ டர்ன். ஒரு யூ டர்ன், அப்படியே ஒரு வளைவு வளைச்சு திரும்பி வா. எது வரைக்கும் சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புகிற வரைக்கும். அவர் கர்த்தரிடத்தில் திருப்பி கொண்டு வந்து, பத்தியா இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆக்கிட்ட, பத்தியா இத்தனை காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில வீணாகி விட்டதே, இத்தனை ஆசீர்வாதங்களை நன்மைகள் இழந்து போய் விட்டாய் என்று சொல்லி மறுபடியுமாய் தம்மிடமாய் உங்களை சேர்த்து, மறுபடியுமாய் நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளையாய் மாற்றி உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் இந்த ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கு என்னை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன்.